Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. எல்லா புகழும் தூணின்றி வான்படை தேக இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜின் பார்த்துட்டு இருக்கோம். 15 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்ல ரிவைஸும் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்புல அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا. நூன் சுக்குனுக்கு அப்புறமா லாம், இதுதான் பிலா குன்னா இணைக்கணும், ஆனால் குன்னா செய்யக்கூடாது. வஅல்லவிஸ் தகாமு. ஸோ காஃப் வந்து வல்லின எழுத்து, அலிஃப் மதால வந்திருக்கிறனால 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மீம் வாவ் மதால வந்திருக்கிறனால 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். அல தொரி, துவாவும் வல்லின எழுத்து தான், அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ப்ளஸ் ஷதால வந்திருக்கு, அழுத்தம் கொடுக்கணும். ஷம்சியா இல்லையா சேர்த்து ஓதணும். அல தொரி, ரா கெஸ்ரா பிடிச்சி வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். கூடவே யாமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். காஃப் வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். தொரி ஹதி ல அஸ் கைனாகும். இங்கேயும் காஃப் வந்திருக்கு, வல்லின எழுத்து தான், அதற்கான உச்சரிப்பு கொடுங்க. நூனில் அலிஃப் சொகைரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. மீம் சுக்கூனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் ஷஃபவி இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். ஒரே வார்த்தையிலும் அதை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்கு. ஸோ மத்து முத்தசில் 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஒதுக்குங்க. தன்வீனுக்கு அப்புறமா கைன் இது ஹார் உள்ளது உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஸோ அகெயின் காஃப் வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு. தென் ஃபத்தத்தையில் முடிஞ்சிருக்கிறனால ஃபத்ஹாவாக மாற்றி அலிஃப் மதா ஒரு இடத்துல கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا.